பீச்சுக்கு போனாலே இந்த பட்டாணி சுண்டலை எத்தனை தடவை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும் இல்லைங்களா? நான் வந்து இன்றைக்கி ஒரிஜினல் பச்சை பட்டாணிலே செஞ்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணிலையும் செய்யலாம். பச்சை பட்டாணியை குக்கரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவைக்கு தகுந்தபடி டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும். ரொம்பவும் குழைவாக இருக்கக்கூடாது. சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். தண்ணி எல்லாமே வடிகட்டிக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கூடவே பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இடித்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வேக வச்ச பட்டாணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம், கேரட், மாங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், கூடவே கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், எலுமிச்சம்பழ சாறு, நீங்கள் தக்காளி வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து தக்காளி ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னிஷ்க்கு மேலே வந்து மறுபடியும் வெங்காயம், கொத்தமல்லி, மாங்காய், கேரட்லாம் போட்டு தூவி சாப்பிட்டிங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.